மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிப் கிரேட்ல எப்படி லாகின் பண்ணி நம்மளோட கேள்விகள்லாம் செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக சார் கொடுத்த அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜிப் கிரேட் மேல ஸ்டூடெண்ட் ஆன்லைன் சப்மிஷன், குயிஸ் நேம், கிராமர், சார் கொடுத்துருக்க அந்த குயிஸோட நேம் இங்க இருக்கும். அப்புறம் என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் அண்ட் நேம் பிலோ as you will zip grade. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நேம் பாக்ஸ் இருக்கா இல்லையா, இந்த நேம் பாக்ஸ்ல உங்களோட பேரை டைப் பண்ணிருங்க. அடுத்து இங்க உள்ள அந்த ஜிப் கிரேட் ஸ்டூடெண்ட் ஐடியில நீங்க உங்களோட ஐசி நம்பர் அல்லது உங்களோட பர்த் சர்டிபிகேட் மைக்கிட் நம்பர் கடைசி 4 நம்பரை டைப் பண்ணிருங்க. சார் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் டைப் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட ஐசி நம்பர் அல்லது உங்களோட மைக்கிட் நம்பரோட கடைசி 4 நம்பரை அங்க டைப் பண்ணிட்டு அடுத்தது அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த சின்ன பாக்ஸை நீங்க டிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிக் வந்துடும். திரும்ப கீழே போனீங்கன்னா உங்களுக்கான எவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன்னு சார் இங்கே காட்டும். இங்கே உங்களுக்கு 90 மினிட்ஸ் சார் கொடுத்துருக்கேன். அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளார அந்த கேள்விகளை நீங்க செஞ்சிடணும். ஓகே, அடுத்தது ஸ்டார்ட் குவிஸ் 32 தான். ஸ்டார்ட் குவிஸ் தரணுன்னு உங்களுக்கான கேள்விகளும் அந்த கேள்விகள் டிக் பண்றதுக்கான அந்த ஆன்சர் ஷீட்டும் உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா S6 2020 இந்த பக்கம் உள்ளது கேள்வி, இந்த பக்கம் உள்ளது நீங்க ஆன்சரை டிக் பண்ற அந்த தாள். ஓகே, முதல்ல இங்க பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் கவர் S6. அந்த தலைப்புலாம் இங்க இருக்கு, இங்கிலீஷ் HKTTR. ஸோ அடுத்த பேஜ்க்கு போகணும்னா கேள்வியோட அடுத்த பேஜ்க்கு போனா இங்க மேல நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுவும் கிளிக் பண்ணலாம். அல்லது ஆக கீழே போனீங்களா சில சமயத்தில் இங்க கூட நெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட் கூட கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்க்கு போகும். ஓகே, இதுதான் அந்த கேள்விகள். ஓகே, இப்போ 1வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஐ எம் லேர்னிங் ஹவு டு பிளே த பியானோ. ஓகே, இங்க ஆன்சர் யூ, ஹி, சி ஐ கொடுத்துருக்காங்க, டில தே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே த ஆன்சர் இஸ் ஏ, சாரி த ஆன்சர் இஸ் சி. ஓகே, இங்க 1வது நம்பர்ல சி இருக்குல்ல, இந்த சில கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளுக்கு கருமையாயிரும். ஓகேவா, அடுத்தது 2வது கேள்வி பார்ப்போம். யூ ப்ளீஸ் டெல் எவ்ரிபடி டு கீப் குவாய்ட். லெட்ஸ் சே த ஆன்சர் ஏன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஏ கிளிக் பண்ணிட்டீங்க. அப்புறம் திரும்பவும் அந்த 2வது கேள்வி தான் படிச்சு பார்க்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த ஆன்சர் நீங்க ஏ போட்டது ராங்னு நினைக்கிறீங்க, நீங்க மாத்த போறோம்னு நினைக்கிறீங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஆன்சரை போட்டீங்களே அந்த ஆன்சரை திரும்ப கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணா அந்த இடம் எம்டி ஆயிரும். லெட்ஸ் சே இப்போ புது ஆன்சர் பின்னு வச்சுக்கோமே, இப்போ பில கிளிக் பண்ணும். இதே நீங்க அந்த ஆன்சரை திரும்பவும் அன்டிக் பண்ணாம அதை கிளியர் பண்ணாம அடுத்த ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னா 2வது கேள்விக்கு திரும்பவும் நீங்க நினைக்கிறீங்க 2வது கேள்வியில இல்ல பி கூட இல்ல ஆன்சர் டி நினைக்கிறீங்க, த்ரூஸா டில கிளிக் பண்றீங்க. அப்பனா பாத்தீங்கன்னா 2 ஆன்சரா இருக்கும். 2 ஆன்சர் ஆச்சுன்னா உங்களோட மார்க்ஸை அது கல்குலேட் பண்ணாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நீங்க டிக்கு எப்பொழுதும் ஆன்சரை மாற்றும் போது ஏற்கனவே போட்ட ஆன்சரை இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா அது எம்டி ஆயிரும். இப்போ புதுசா நீங்க இன்னொரு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரிதான் இந்த 10 கேள்வியும் இந்த எத்தனை கேள்வி இருக்கு இந்த பேஜ்ல 8 கேள்வி இருக்கு. இந்த 8 கேள்வி முடிஞ்சோடனே அடுத்த பேஜுக்கு போறதுக்கு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிதான். மொத்தம் 7 பேஜ் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் தரோட 3வது பேஜ்ல இருக்கோம். 7 பேஜ்ல 3வது பேஜ்ல இருக்கும்னு அர்த்தம். ஓகே, மொத்தம் 50 கேள்விகள் இருக்கு. நீங்க இந்த 50 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். சார் சும்மா இங்க டிக் பண்றேன், நீங்க அப்புறமேல் படிச்சு பார்த்து அதுக்கான ஆன்சரை போடுங்க. இதுல டி வரைக்கும் தான் இருக்கு, நீங்க இஆரும் கிளிக் பண்ண வேண்டாம். 50 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, சார் இங்க ஏவும் பியும் ஒரேடா கிளிக் பண்ணிருக்கேன். என்ன ஆகுதுன்னு சார் அப்புறம் நேரத்துல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே,
இப்போ 50 கேள்விக்கும் வந்து நீங்க எல்லா ஆன்சரும் டிக் பண்ணிட்டீங்க, கேள்வியை படிச்சு டிக் பண்ணிட்டீங்க. இப்போ ரிவ்யூ அண்ட் சப்மிட் டு டீச்சர். ஓகே, இதை கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் எல்லாம் காட்டும். 50 கேள்விக்கும் நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் எல்லாம் காட்டும். இங்க பாத்தீங்கன்னா 14 கேள்வி வந்து எம்டியா இருக்கு, அப்புறம் நான் ஆன்சர் சூஸ் பண்ணலன்னு அர்த்தம். 17வது கேள்வி வந்து ஏபி 2 ஆன்சர் இருக்கு. அப்ப நம்ம திரும்ப என்ன பண்ணணும், ஆக கீழே போனீங்கன்னா எதெல்லாம் ராங்னு நினைக்கிறீங்களோ ஆக கீழே போயிட்டு கோ பேக் டு எடிட் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, போயிட்டு அந்த நம்பர்ஸை வந்து நீங்க பார்க்கணும். முதல் எந்த வந்து 14க்கு ஆன்சர் போடல, அங்க எம்டியா கண்டி சாரி. ஸோ நம்ம பிஏ கிளிக் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது 2 ஆன்சர் இருந்துச்சு 17க்கு, அப்ப ஒரு இதை நம்ம எம்டி ஆக்கி. ஓகே, அப்புறம் திரும்பவும் கீழே போயிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் டு டீச்சர் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்பவும் காட்டும். இங்க மேல இந்த குயிஸோட தலைப்பு, உங்களோட மைக்கிட் அல்லது ஐசி நம்பரோட 4 நம்பர், கடைசி 4 நம்பர், அப்புறம் உங்களோட பேர் இங்க காட்டும். ஓகே, நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கலாம். 50வது கேள்வி வரைக்கும், 50 கேள்வினா 50வது வரைக்கும், 20 கேள்வினா 20வது வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்ப எல்லாம் ஓகே நினைச்சீங்கன்னா சப்மிட் டு டீச்சர் இருக்குல்ல, கிளிக் பண்ணணும். சப்மிட் டு டீச்சர். ஓகே ஓகே, குவிஸ் நேம், ஜிப் கிரேட், உங்க பேரு, ஓகே, கன்ஃபர்மேஷன் கோட், ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டிடும். ஓகேவா? ஓகே, நீங்க அனுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்ப இங்க காட்டும், நீங்க போட்ட ஆன்சர் எல்லாமே இங்க காட்டும். ஓகே, இது வந்து உங்களோட ஐசி நம்பர் அல்லது மைக்கிட் நம்பர். சார் முதல் 1 2 3 4 போட்டா அது இங்க இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்க பேர் இருக்கும். ஓகே, அப்புறம் தலைப்பு இருக்கும், குவிஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க போட்ட ஆன்சர்லாம் வந்து இங்க இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஏதாவது கேள்விகள் இருந்தா சாருக்கு நீங்க கால் பண்ணலாம், சார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நன்றி, வணக்கம்.